செய்தி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை தற்போதும் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 50க்கும் அதிகமானோர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போதும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியினுடைய மலைப்பகுதிகளில் கல்வராயன் மலை அடிவுப்பகுதியில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுவதாக ஒரு வீடியோ வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 50 பேருடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய சம்பவம். இதனுடைய வடு இன்னும் மறைவதற்குள் அடுத்ததாக ஒரு வீடியோ வெளியாகி மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய சோகம் நிகழ்ந்த பிறகும் தற்போதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இத்தனை பெரிய விற்பனை நடைபெறுகிறதா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. தொடர்பாக மாவட்ட செய்தியாளர் தற்போது இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாசம், இப்போ இந்த வீடியோ இப்போ வெளியான வீடியோ இன்னும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது இப்போ எடுத்த வீடியோ தானா இல்லை பரவலாக முன்னாடி இருந்த வீடியோ இப்போ மறுபடியும் வைரல் ஆகிட்டு இருக்குதுங்களா? வணக்கம் கோபால். கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக கருணாபுரம் என்ற பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று அது காவல்துறையால் தடை செய்யப்படாமலேயே தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அதில் தற்போது சுமார் 52 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியுள்ள நிலையில் இந்த உயிரிழப்புகள் 50 என்ன 100 என்ன தொடர்ந்தே கொண்டு இருந்தாலும் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நோயாளிகள் எப்படி பிழைத்து வர போகிறார்கள் என்ற அச்சத்துடன் உயிர் பயத்துடன் தமிழகமே இது போன்ற ஒரு போதை கலாச்சாரத்திற்கு மாறக்கூடாது என்று எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவார பகுதிகளான மல்லிகைப்பாடி, பொட்டியம், பரிகம், கல்படை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி கள்ளச்சாராய விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இது காவல்துறைக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்பதெல்லாம் தற்போது தெரிய வரவில்லை. ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தமிழகமே இன்று உற்று பார்க்கக்கூடிய நிலையில் ஆனால் இந்த கள்ளச்சாராய விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த சூழ்நிலையில் தற்போது கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து உயிரிழப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து காட்சிப்பட்டு வருகிறது, எதனால் யார் எப்படி விற்பனைக்கு கொண்டு வந்து எப்படி விற்கிறார்கள், இதெல்லாம் காவல்துறையினர் உடனடியாக கண்டுபிடித்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை, சின்னசேலம், சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கிராமங்கள் தோறும் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து இந்த கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்தினால் மட்டுமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இல்லை என்றால் இது போன்று உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போதும் எந்தவித அக்கறையும் இல்லாமல் அலட்சியத்தோடு இந்த கள்ளச்சாராய விற்பனையை தொடர்ந்து இதுபோன்று சமூக விரோதிகள் இந்த பகுதிகள் விற்பனை செய்து வருவது பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், சிவபிரகாசம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது சிறிய குழந்தைகள் கூட அங்கே நிற்பது போல தெரிகிறது. அது நமக்கு பார்வைக்கு அப்படி தெரிகிறதா இல்லை உண்மையிலே அந்த குழந்தை எங்கே நிற்கிற மாதிரி இருக்கா? இல்லை இப்போ இந்த வீடியோ இப்போ அந்த பகுதி மக்களுடைய தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இது கொண்டு போயிருக்கா? இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்கு தமிழக அரசு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இது எடுத்து செல்லப்பட்டிருக்கா? அதாவது கோபால், அந்த நம்ம கிராமப்புற இந்த மலை கிராம பகுதிகளில் எல்லாமே இந்த சாராயம் விற்பது சர்வசாதாரணமான ஒன்று. கிராமங்கள் தோறும் இந்த சாராயங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சாராயம் வாங்கி குடிப்பவர்கள், அதாவது குழந்தைகளை கூட்டு செல்லக்கூடிய அவல நிலை உண்மையிலேயே நீடித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு சோதனை, இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் கள்ளத்தனமாக இந்த சாராய விற்பனையை துணிஞ்சு விற்பதற்கான காரணம், இவர்கள் ஏற்கனவே காட்சி வச்சிருந்த சாராயத்தை எப்படி விற்பனை செய்து பணமாக்குவது, இப்போதாவது நிறுத்தலாமே என்று கூட எண்ணாமல் இப்போதும் விற்பனை செய்வது உண்மையிலேயே அவலத்தின் உச்சமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ
தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பிட்டு திட்டமிட்டு இது போன்று ஒரு உயிரிழப்புகள் நடந்து இருக்குது. இப்படியும் நம்ம கிராமங்களில் சாராய விற்பனை நடைபெறுகிறது, இதை எப்படி தடுப்பது? நாம் நேரடியாக சென்றால் தடுக்கவே முடியாது. அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்போது அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள். கோபால், சிவபிரகாசம், அதே போல இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீர்கள் என்றால், காவல்துறைக்கு இதுல ஏதாச்சும் பங்களிப்பு இருக்கு? அதாவது அவர்களுக்கு வழக்கமாக கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அங்கு நடந்துவிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயம், சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கருணாபுரத்தினுடைய தகவல்கள், அந்த விஷயங்களை பார்க்கும்போது காவல்துறை, அதே போல காவல் நிலையம், இந்த பக்கம் நீதிமன்றம் அனைத்திற்கும் நடுவாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த கருணாபுரம். அங்கேயே இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தையும் வீடியோவும் பார்க்கின்ற போது தகவல்கள் அனைவருக்கும் தெரிந்தே நடப்பது போல் நமக்கு தெரிகிறது. பட்டப்பகலில் நடந்து விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிற பார்க்கறது போது அது மாதிரி டவுட் வருது. அதாவது இந்த கள்ளச்சாராய விற்பனையானது காவல்துறையினர் தெரிந்து விற்பனை செய்வதற்கு எல்லா காவல்துறையினரும் உதவியாக இருப்பதில்லை. குறிப்பிட்ட ஒரு சில காவல்துறையினர் தொடர்ந்து 30 வருடங்களாக, 20 வருடங்களாக, 15 வருடங்களாக இந்த பகுதியிலேயே பணியாற்றி வருவதாலும், மேலும் இந்த காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய இது போன்று சிறு சிறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவர்களுடைய தொடர்பில் அவ்வப்போது இருந்து அற்ப பணத்திற்காக இது போன்று கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய விளைவாக மட்டுமே இந்த கள்ளச்சாராய விற்பனையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுவும் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடைபெற்றும் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் எல்லோரும் டிவி மற்றும் சமூக வலைதளங்கள் எல்லாத்திலையும் பார்த்துட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இன்னமும் திருந்தாமல் அந்த கிராமங்களில் இதை விற்பனை செய்வதும் அதனை போய் வாங்கி குடிப்பதும் தொடர்கதையாகவே இருக்கிறது. ஆனால் காவல்துறைக்கு இது ஒரு சில பகுதிகளில், குறிப்பிட்ட கருணாபுரம் போன்ற பகுதிகளில் எந்தெந்த இடத்தில் யார் யார்கள் விற்பனை செய்கிறார்கள், அதனை ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்பனை செய்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் எல்லாம் ஒரு சில காவலர்களுக்கு தெரியும். ஆனால் அதை தெரிந்து அந்த இடத்தில் தன் கடமையை முறையாக செய்யாமல் அந்த காவலர்கள் செய்யக்கூடிய தவறு எல்லா காவலர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாராய விற்பனையில் அந்த காவல்துறைக்கு மட்டும் இல்லாமல் அந்த உள்ளூர்களில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி போன்ற பிரமுகர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்பட்டு விற்பனை ஆகிறது. குறிப்பாக கண்ணுக்குட்டி, அதாவது கருணாபுரத்தில் சாராய விற்பனை செய்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டுக்கு அருகாமையிலேயே குறிப்பாக ஒரு 3 தெருக்கள் இருக்கிறது. அந்த 3 தெருக்களிலும் ஒரு வீட்டுக்கு மாதம் 2000 ரூபாய். யாராவது வந்தால், யாராவது எந்த பகுதியிலிருந்து வெளியூர் ஆட்கள் வந்தால் எனக்கு சொல்ல வேண்டும் என அவருக்கு பணம் கொடுத்து, அதுபோன்று அந்தந்த சாராய வியாபாரிகள் அந்தந்த இடத்தில் குறுநில மன்னர்கள் போல் செயல்பட்டு இந்த சாராய விற்பனையை அற்ப பணத்திற்காக குறைந்த விலையில் வாங்கி கொண்டு அதில் தேவையில்லாத பொருட்கள் கலந்து விற்பனை செய்வதாலேயே இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சாராய விற்பனையில் காவல்துறையினருக்கு, ஒரு சில காவல்துறையினருக்கு மட்டும் அற்ப பணத்திற்காக ஆசைப்பட்டு இது போன்று தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதே இந்த குற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம். கோபால், இப்போ நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அந்த பகுதியில் புதியதாக இப்போ அந்த இடமாற்றம் செஞ்சு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ கவனத்துக்கு போயிருக்கா? அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா மேலே எஸ்பியிலேருந்து எல்லாத்தையும் கூட மாற்றப்பட்டிருக்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நிறைய பேர் இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க. நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கு, புதிதாக அதிகாரிகள் வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பர்டிகுலர், இந்த குறிப்பிட்ட வீடியோ அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? காவல்துறை தரப்பில் இந்த வீடியோக்கள் தற்போதுதான் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதுதான் சென்றிருந்தாலும் அது உடனடியாக காவல்துறையினர் அவர்கள் கீழ்மட்டத்தில் இதுபோன்று சிறு சிறு தவறு செய்வர்கள், அவர் இதுபோன்று பல நேரங்களில் வீடியோக்கள் வெளியான போதும் அந்த வீடியோக்கள் இல்லை, இது இப்போது வெளியான வீடியோ இல்லை, இது பழைய வீடியோ, இதெல்லாம் சரியில்லாத வீடியோ, இது வெளியூர் வீடியோ அப்படியெல்லாம் சொல்லி உயரதிகாரிகளுடன் தப்பிப்பதுடன், மேலும் இப்போது இருக்கக்கூடிய பணியிட மாற்றமோ அல்லது சஸ்பெண்ட் செஞ்சோ அல்லது வேறு ஏதோ அரசு சார்பில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு பணியில் இருந்து அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வெளி சரகத்திற்கோ வெளி மாவட்டத்திற்கோ ரொம்ப தூரம் டிரான்ஸ்பர் பண்ணாமல் இங்கேயே வேறு ஏதோ ஒரு பணியில் அவர் செய்து கொண்டு மேலும் வருபவர்களை எனக்கு இப்படி இங்கு உள்ளது, இப்படி நாங்கள் செய்கிறோம், இதனால் எனக்கு இப்படி வருவது ஒரு சிலவர்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் இதனால் இங்கு இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் துளியும் இது போன்ற
செயல்களில் ஈடுபடாமல் ஏற்கனவே ஈடுபட்ட ஒரு சில காவலர்களுடைய பேச்சினை கேட்காமல் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு இந்த கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதே போன்று இங்கு பணி செய்துவிட்டு இதுபோன்று குற்றத்தில் ஈடுபட்டு ஏற்கனவே குற்ற பின்னணியில் உள்ள சில காவலர்களை குறிப்பாக இந்த சரகத்தை விட்டையே வேறு சரகத்திற்கு மாற்றி அவர்களுக்கு இங்கு தொடர்பில்லாத நிலையை உருவாக்கினால் மட்டுமே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை முழுமையாக தடுக்க முடியும். மேலும் இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு, இவைகள் எல்லாத்தையும் பொதுமக்களிடம் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கள்ளச்சாராயத்தை முறையாக தடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் எந்தெந்த பகுதியில் யார் யார்கள் விற்பனை செய்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணக்கெடுப்பு எடுத்து அந்த பகுதிகளில் எல்லாம் சிறப்பு அதிகாரிகளை ஒருவரை நியமித்து அதை கண்காணித்து முற்றிலுமாக தடை செய்தால் மட்டுமே இனி கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் போன்ற உயிரிழப்புகள் தமிழகத்தில் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறாமல் இருக்கும். கோபால், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசன்.